வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் இப்போ இந்த கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, அதுவும் ரொம்ப பர்டிகுலராக அதை எப்படி சொல்கிறாங்க, மகா கும்பமேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பற்றின உண்டான சுவாரஸ்யமான தகவல்கள் பார்ப்போம். கூடவே இதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன, நீங்கள் அங்கே கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாமே வந்து இன்றைக்கி உண்டான வீடியோவில் பார்த்துடலாம். எஸ், சரி. இந்த கும்பமேளம் அப்படிங்கிறது வந்து 3 விதமான பெயர்களில் சொல்கிறாங்க. அர்த்த கும்பமேளம், அதுக்கப்புறம் பூரண கும்பமேளம், அடுத்தது வந்து மகா கும்பமேளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அர்த்த கும்பமேளம் அப்படிங்கிறது 6 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடியது. பூரண கும்பமேளம் அப்படிங்கிறதோ இல்லாட்டி அதை மகா கும்பமேளம் அப்படிம்பாங்க, அது வந்து 12 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடியது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இது வந்து 144 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரக்கூடிய கும்பமேளம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹைப்பு மகா கும்பமேளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு பெரும் விழா இருக்கு பாருங்க, இது வந்து வேத காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்தே கூறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது. ஒரு சிலர் வந்து இல்லை இல்லைங்க, இதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு உள்ளே வந்தது தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. இது உண்மையாலுமே வேத காலத்தில் புராண காலத்தில் இருக்கான்னு கேட்டால், புராணங்களில் ஒரு சில இடங்களில் கதைகள் மூலமாக தெரியுது. அதுலேயும் ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்லக்கூடிய ஒரு கதைகள் மூலமாக பார்க்கும்பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க இல்லைங்களா? அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அங்கே அமிர்தம் வருது. அமிர்த கலசம் வந்து தேவர்கள்ட்ட தான் இருக்கணும், அசுரர்கள்ட்ட சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அசுரர்கள் கண்ணில் படாமல் அதை இப்போ மறைச்சி வைக்கணும் இல்லையா? அதற்காக இந்திரனாரனுடைய மகனான ஜெயந்தன் அவர் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு ஓடுறாராம். அந்த இடத்துல இருந்து ஓடும் பொழுது அவருக்கு 4 பேர் துணைக்கு போகிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, சூரியனாரனுடைய மகனான சனீஸ்வரன், அடுத்தது தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி குரு பகவான், 4வது சந்திர பகவான். இந்த 4 பேரும் இந்திரனாரனுடைய பையனான ஜெயந்தனுக்கு துணையாக ஓடுகிறார்கள். இந்த ஜெயந்தன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12 நாள் ஓடுறாராம். சரிங்களா? அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு இதை வந்து ஒரு சேஃப் பண்ணி வைக்கிறதுக்கு 12 நாட்கள் தேவைப்படுதான். 12 நாட்கள் ஓடுறாராம். தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்தின்படி பார்க்கும்பொழுது ஒரு வருடம். ஸோ அது ஒரு 12 நாள் ஓடுனது அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே 12 வருடமாக நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுக்கும் கும்பமேளாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இப்படி ஓடுனார் பாருங்க, அப்படி ஓடும்போது அந்த அமிர்த கலசத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் வந்து அப்படி ஆடி அது கீழே சிந்துச்சான். அது சிந்தும் பொழுது அதுவும் ரொம்ப பர்டிகுலராக அந்த வடக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய 4 இடத்துல தான் விழுந்திருக்குன்னு பாருங்களேன். எங்கெங்கே அப்படின்னு சொன்னால், ஹரித்வாரில் விழுந்தது, அடுத்தது பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விழுந்திருக்கு, அடுத்தது உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, 4வது இடம் நாசிக் திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ இப்படி விழுந்த அந்த இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கும்பமேளம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டாடக்கூடிய இடங்களாக இருக்குது. இதில் இந்த பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அந்த பிரயாக்ராஜ் தான், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இடம் தான் பிரயாக்ராஜ் அப்படின்ட்டு. இதுலேயும் ஹரித்வார்லேயும் பார்த்தீங்கன்னா அர்த்த கும்பமேளம் கண்டக்ட் பண்ணுவாங்க 6 வருடத்திற்கு ஒரு தடவை. மித்த 2 இடங்கள்லையும் 12 வருடத்திற்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்போது இந்த 4 இடங்களுமே புனித நதிகளினுடைய கரைகளில் தான் வந்து அமையப்பெற்றிருக்கு. ஹரித்வார் பார்த்தீங்கன்னா கங்கை நதி கரையில், பிரயாக்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கங்கை நதியும் யமுனை நதியும் அண்டு புராண காலத்தில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி நதியும் சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அடுத்தது உஜ்ஜைனில் வந்து ஷிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் புராணத்தில் ஒரு கதை உண்டு. வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வந்திருப்பார் இல்லையா? அந்த வராக அவதாரத்தினுடைய இருதய கமலத்திலிருந்து வெளியே வந்ததாக சொல்லப்படுது இந்த ஷிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி. அடுத்தது நாசிக் திரியம்பகேஸ்வரர் அந்த இடத்துல கோதாவரி நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதற்குண்டான ஒரு முக்கியமான இடமாகவும் அது அமையுது. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு தெய்வீகமான ஒரு அமிர்தம் வேறு சிந்தி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தளத்திற்கு வந்து வழிபடும் பொழுதும், இந்த புண்ணிய நதிகளில் நாம் வந்து நீராடும் பொழுதும் நாம் செய்த பாவம் முழுக்க நம்மை விட்டு கழிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு 4 மர்டர் பண்ணிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். நக்கல் பேசல, அப்படி தான் இருக்குது. பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிருந்தா அப்புறம் எல்லாமே அதுக்கெல்லாம் உள்ளே வர்றது தானே, தப்பு இல்லை, சரி இருக்கட்டும். இப்போது இது எப்போயா கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஹரித்வாரில் நடக்கக்கூடிய கும்பமேளம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பராசிலையும் சூரிய பகவான் மேஷராசிலையும் சந்திர பகவான் தனுசு ராசிலையும் இருக்கும் பொழுது ஹரித்வாரில் கும்பமேளம் அப்படிங்கிறது நடக்கும். பிரயாக்ராஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கும் பொழுதும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் மகர ராசியில் இருக்கும் பொழுதும் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்கும். அதுதான் வந்து மகர சங்கராந்தியும் கூட.
உஜ்ஜயினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் மேஷ ராசியில் இருக்கும் பொழுதும் உஜ்ஜயினில் நடக்கும். நாசிக் திரியம்பகேஸ்வரரில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் கடக ராசியில் இருக்கும் பொழுதும் அங்கே நடக்கும். இதற்கு பேர் சிம்ஹஸ்த கும்பம் அப்படின்னு சொல்லியும் ஒரு தனிப்பெயர் நாசிக் திரியம்பகேஸ்வரரில் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இது போல் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது இந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஐயோ இப்படி ஒரு புண்ணியமான ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணுறோமே. இப்போ இந்த அத்திவரதர் வந்தார்னு சொல்லி ஒரு பெரிய இதை பண்ணிட்டு எல்லாம் அங்கே போனாங்க பார்த்தீங்களா. இப்போ அங்கே போனால் என்ன நடக்க போகுது இல்லையா? அரசியல்வாதிகள் நடிகர்களும் சொல்கிறக்குன்னு உள்ளே பூந்துட்டு போயிட்டாங்க. அவங்க புண்ணியவான்கள் ஆகிட்டாங்களா? இல்லைங்க கும்பமேளா தான் வந்து எல்லா அரசியல்வாதியும் பணக்காரன் அங்கே சாதுன்னு சொல்லிட்டு வேஷம் கட்டிட்டு சுற்றுறாள் எல்லாரும் டகால்னு உள்ள பூந்துடுறாங்க. எல்லாம் முங்கி எந்திரிக்கிறாங்க. உடனே அவங்க எல்லாமே புண்ணியவாதிகள் ஆயிடுவாங்களா? அவள் செய்த பாவம் எல்லாமே கழிஞ்சு போயிடுமா? இல்லை அப்படியே போகவே முடியாமையோ இல்லை இன்னைக்கு உண்டான டேட்லேயே இப்போ இன்றைக்கி ஏதோ 30 பேர் செத்து போயிட்டாங்களாம். இப்போ அந்த இடத்துல புண்ணிய இடம்ங்க, அதனால அங்கே செத்ததுனால நேராக சொர்க்கம் தாங்க அப்படின்னு அப்படி ஏதாவது உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சரி போகலேன்னாலும் சரி அவரவர் செய்த கருமத்திற்கு ஏற்றாற் போல பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கோயிலுக்கு செல்லுவதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் எதற்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளை நாமளே வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அந்த புண்ணிய நதிகளை நம்மளுடைய உடலுக்குள்ளேயே இருக்குது. அதை வந்து கண்டுணர தெரியணும். தெரியற வரைக்கும் இதுபோல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு மனம் ஒருநிலைப்படும் அப்படிங்கிறது அதற்கு உண்டான முக்கியம். இப்போ இங்கிருந்ததுக்காக நீங்கள் வடக்கு தேசம்தான் போகணுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லையே. உங்கள் ஊரில் இல்லாத ஒரு கோயிலும் குளமுமா வந்து வடக்கு தேசத்தில் இருந்துட போகுது. புராணம் சொல்லுச்சு. இந்த புராணத்துலேயே ஏகப்பட்ட ஓட்ட உடச்சல் இருக்கும் சரிங்களா. அதை நோண்டி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அதில் ஏகப்பட்ட ஓட்ட உடச்சல் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே அதை டீசைஃபர் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போது இந்த கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அங்கே என்னமோ ஒன்று செலஸ்டியல் லெவலில் என்னமோ ஒரு மாறுதல் இந்த பூமிகள் நடக்குது. அதனால மக்கள் அங்கே கூடுவது சிறப்புன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. இதை மறைத்து ஒரு சூசகமாக சொல்கிறதுக்காக ஒரு கதை வடிவமைச்சிருக்கலாம். இது நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய வீடியோஸில். ஸோ அதை கிண்டல் கேள்வி நம்மளால் பேச முடியாது. அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுடைய ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகளில் பார்க்கும்போது ஓஷோ அவர் சொல்லுவார், காசி அந்த கங்கைக்கு போய் அந்த காசியில் மூழ்கும் பொழுது அது ஏதோ ஒரு பர்டிகுலர் டே இருக்குல்ல, இது போல தான் ஏதோ ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு சில நொடி மட்டும்தான் அந்த மொத்த கங்கை நதியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எனர்ஜைஸ் ஆகும் அப்படிங்கிறார். அந்த சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரும் அந்த நதியும் வந்து எனர்ஜைஸ் ஆகணும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிக்கிறான் பார், அவன் வந்து உடலும் ஆன்மாவும் முழுமையாக தூய்மையாக்கப்படும் அப்படிங்கிறாரு ஓஷோ. அதற்காக செஞ்ச பாவமெல்லாம் போயிடும்னு அல்ல, அந்த ஒரு உயர் ஆற்றல் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போது இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது எளிமையாக நமக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த டிவினிட்டி அப்படிங்கிறது உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிடிப்பு பற்றிலிருந்து எளிமையாக நம்ம விலகிக்கலாம் அப்படிங்கிறது. பின் நம்மளுடைய கர்மத்தை நாமளே தான் கழிக்கணும்னு பாருங்கள், அது ரெண்டாவது விஷயம். அப்போது இதுபோல் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை கணித்து நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு சில குறிப்புகளை கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஓகேங்க. அதுக்காக அந்த நொடி உங்களுக்கு தெரியணுமே. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்குன்னே வந்து யாருக்கும் தெரியாது. ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் அது சொன்னதுனால தான் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னு தெரியும். மற்றபடி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் இத்தனை நாள் எத்தனையோ நாள் 10 நாளா 12 நாளா அவ்வளோ நாள் இப்போ இல்லை அதுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நொடியில் யாரோ உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம். மற்றவங்கெல்லாம் அப்போது இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பழைய கோயில் இருக்குமா இருக்கும், நீங்கள் மதிச்சிருக்க கூட மாட்டீங்க. இங்கிருந்து டிக்கெட் புக் பண்ணி கும்பமேளா போனால் தாயா எனக்கு. அப்போ வருஷம் அந்த இதுக்குள்ளே பூந்து வர்றமே, அதுக்கு பேர் என்ன, சொர்க்கவாசலுக்குள்ளே பூந்து வர்றோம்ல, வருஷம் வர்றமில்ல நான் போகிறதில்ல, பூந்து வர்றீங்கல்ல. ஸோ அப்போ போனால் பாவமெல்லாம் கழிஞ்சிருதில்ல. அப்போ அங்கே பாவமே கழிஞ்சு வச்சில்ல. அப்போ அங்கே போய் தான் கழியணும்னு என்ன அவசியம் இருக்குது? சும்மா கேட்குறேன். உங்களுடைய நீங்கள் கேள்வி கேட்டுங்க, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்டுங்க, நீங்கள் பதில் சொல்லிக்கிங்கிறதுக்காக கேட்குறேன். இது அதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை. கும்பம் அப்படின்னா கலசம்னு அர்த்தம் சரிங்களா. மேளம் அப்படின்னு சொன்னால் கும்பமேளம்னா ஒரு அந்த கலசத்தை வைத்து செய்யக்கூடிய பூசைன்னு அர்த்தம். எங்கேங்க இருக்குது கலசம்? என்ன கலசம்? குடத்தை வச்சு தேங்காயை வச்சு எல்லாம் நூலை சுற்றி
இல்லை சுவாகா சுவாகான்னா அதுதான் கலசமா? அது ஒரு வகையாக அதில் சக்தி ஊட்ட முடியும். அப்படி பார்த்தா எல்லா பொருட்கள்லையும் நம்மளால் சக்தி ஊட்ட முடியும். அவர்கள் அதை சொல்லலை. கலசங்கிறது இந்த மண்டை தான். சரிங்களா? இதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்திங்கிறது எது? நம்மளுடைய 3வது கண் தான். அதுதான் அந்த இறைவனை வழிபடக்கூடிய இடம்ங்கிறது. அங்கே ஓடக்கூடிய புண்ணிய நதி என்னங்கிறது நம்மளுடைய சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு தான். அது அந்த இடத்துல வந்து ஈசனார் மேலே சொட்டு சொட்டுன்னு வருது மாதிரி இருக்குல்ல, அது இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சுரக்கும் பொழுது நாம் செய்த பாவம் அனைத்தும் கழியும். வடக்கில் இருக்கக்கூடிய தேசம் காசி. வடக்கு எதுங்க? புருவமத்தி தான் வடக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ யார் ஒருவர் மூச்சை அடக்கி தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னை மறந்து அப்படியே இறையனாரை வந்து புருவமத்தியில் நின்று தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு தாம் செய்த பாவம் அனைத்தும் கழியும், கர்மம் அனைத்தும் கழியுங்கிறது தான் இதற்கு உண்டானது. இதுக்கு ஃபிசிக்கலான பிளேசஸாக அதை சுட்டி காட்டினாங்க. அதுவும் அந்த இடம்னு அவர்கள் ஏன் சுட்டி காட்டினாங்கன்னா ஒரு கதை ரூபமாக சொன்னால் எளிமையாக இருக்குங்கிறதுக்காக சுட்டி காட்டப்பட்டது தான். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் 1000 கோயில் குளம் ஏறி இறங்கினாலும் 1008 மந்திரம் ஓதுனாலும் எத்தனையோ புண்ணிய நதியில் மூழ்கி எழுந்திரிச்சாலும் உங்களுடைய பாவங்கள் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் கழிய போகிறது. மனசை சப்பக்கட்டு கட்டிக்கிறதுக்காக நீங்கள் போய்க்கலாம். நிறைய பேர் இப்போ நம்ம தம்பியே ஒருத்தர் இல்லை இந்த பெரியவர் சொன்னார், இந்த ஞானி சொன்னார் அப்படின்னு நம்ம தம்பி சொல்லிகிட்டே இருக்கார். நானும் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், அதில் பயன் இல்லைப்பா அப்படின்ட்டு. இல்லை அவர் சொன்னார் சொல்லிட்டு போகிறார். இப்போ என்ன அங்கே போயிட்டு வந்தால் என்ன ஆகிப்போச்சு? அந்த ஞானிக்கு நடந்தது நமக்கும் நடக்கும்னு என்ன அவசியம் அது இருக்குது இல்லைங்களா? அப்போது இதுதான் இப்படி தான் குருட்டாம்போக்கில் போய்க்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பேசாமல் இருக்கிற இடத்துல இருந்தே செய்கிறத சாதிச்சுட்டு போயிடலாமே. நம்ம பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு கோயிலுக்கு தினசரி எத்தனை தடவை பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா? வேண்டாம் சாமி, எத்தனை நாள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் தியானம் பண்ணுறீங்க? எத்தனை நாள் உடல் வந்து நல்ல தூய்மைப்படுத்திக்கிட்டு நல்ல விளக்கு பற்ற வச்சு எத்தனை நாள் பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோட சாமி கும்பிட்றீங்க? இருக்கிற இடத்துலையே இதை செய்யலைன்னா எங்கேயோ புது இடத்துக்கு தேடி போய் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரிதானே? அங்கே போனால் எதுவும் நடக்க போகிறதில்ல. அங்கே போய் தான் வந்து நம்மளுடைய குருவை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கொங்கணவரனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் செவி வழிச்சு இதுதான். கொங்கணவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவர் பாட்டுக்கு கடத்தெருவில் இருப்பார், போகநாதரை பார்ப்பார், பார்த்தோன்னே அப்படி பேன் ஒரு மாதிரி ஆயிடுவார், அவர் பின்னாடியே போயிடுவார். இவ்வளோதான் அங்கே நடக்கும். பெருசாக ஒன்றுமே இருக்காது. அவர் எந்த புண்ணிய இடத்துக்கும் போல எதுவுமே அவர் பாட்டுக்கு கடத்தெருவில் இருப்பார், போகநாதர் எதாச்சும் அங்கே போர் பாட்டுக்கு போவார், கிளம்பி போயிடுவார். இடைக்காடர் அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார் வானத்தை பார்த்துட்டு. இவருடைய தேஜஸில் போகநாதர் அட்ராக்ட் ஆகி அவரு கீழே இறங்கி வந்து இவருக்கு பாடம் சொல்லி தந்துட்டு போவார். சரி, இது நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெஷலாக தான் தேடி போயிட்டு காசு பணத்தை செலவு பண்ணி இருக்கிற ஆயுசையும் விரையும் பண்ண இன்னைக்கு 30 பேர் செத்து போயிட்டான். இது தேவையாது? கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போயிட்டேன். எதுக்கு? இப்போ நான் சொன்னேன்னு மட்டும் கூட எடுத்துக்காதீங்க. யோகா வாசிஷ்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பதஞ்சலி யோக சூத்திரம் வருது. இனி அடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும் நிதல் தண்டவாணி சேனலில். அதில் அவரே பதஞ்சலியரே சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன பண்ணினேன்னா மட்டும்தான் உனக்கு கர்மம் கழியும், சும்மா வேற இந்த டான்ஸ் ஆடுறதுல ஒரு கர்மம் கழியாதுன்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்ல, ஆனால் தீம் அதுதான். ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து புரியாமல் ஒரு 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 நிலை இல்லாமல் ஒருத்தவங்க போய் மேலே உட்காந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மக்களுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து நான் வந்து இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாமே தவிர இதனால் பயன் எதுவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இல்லைங்க. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஊர் பக்கத்தில் ஒரு ராஜா காலத்து கோயில் ஏதாவது இருக்கும். எந்த ஊர்லேயுமே நம்ம ஊரில் மட்டும் கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் பெரிய பெரிய பழமையான கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது. அங்கே போங்க, சிவதலங்களுக்கு செல்லுங்க, போய் அமைதியாக உட்காருங்க. அதை பண்ணினீங்கனாலே பெரிய மாறுதல் வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் ஏதோ அறியா பிள்ளை தெரியாமல் பேசுகிறீங்க, சந்தோஷம். நான் பைத்தியம்னு சொன்னால் நான் நிம்மதியாக இருப்பேன்னா நான் பைத்தியம்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தெரிஞ்சே சொன்னேன், அவ்வளோதான். ஏற்பதும் ஏற்பாததும் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது தானே, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது இல்லை, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.